அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். உங்கள் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த ஈத் முபாரக். இன்னையோட ஈது முடிஞ்சு 3 days ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் நம்ம ஈது விளாக் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து ஒரு 2 வீடியோ வரும். அதாவது பார்ட் 2 பார்ட் 3 வந்து நம்ம 3 வீடியோவாக போடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ஈது விளாக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ஈதுக்கு முன்னாடி நாள் எடுத்தது. ஈதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து நானும் ரெய்ஹானாவும் மாற்றி மாற்றி மெஹந்தி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு என்னோட ஒரு கைக்கு நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரெய்ஹானாவோட ஒரு கைக்கு அகலை போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கைக்கு போட்டு விட்டா. அகலோட ஒரு கைக்கு நான் போட்டு விட்டேன். இந்த மாதிரி 2 பேரும் மெஹந்தி போட்டு முடிச்சிட்டோம். ஓகே, நாளைக்கு ஈதுக்காக எங்கள் எல்லாருக்கும் தேவையான திங்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதாவது ஈதுக்கான ப்ரிப்ரேஷன் வீடியோ. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆல்ரெடி எங்கள் 5 பேருக்கும் தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வைக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதையும் இப்போ வந்து எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சதெல்லாம் நான் கொடுத்து விட்டுட்டேன். அதாவது இந்த வருஷம் ஈது வந்து நம்ம எங்கள் வீட்டில் வந்து செய்ய போகிறதில்ல, நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அங்கே வந்து நம்ம பாதி திங்ஸ் கொடுத்து விட்டாச்சு. இந்த இருக்கிற மீதி திங்ஸை நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கிட்டு வந்திருந்தா. இப்போ இந்த பூவை கட்டி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒன்று வந்து முல்லரும்பு, இன்னொன்று வந்து குண்டுமல்லி. ரெண்டுமே 50-50 கிராம் வாங்கிட்டு வந்திருந்தா. பூவோட ரேட்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. இருந்தாலும் ஈதுக்கு பூ வைக்கலன்னா எப்படி, நமக்கு வைக்கலன்னா கூட நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்மளோட பசங்களுக்கு வைக்கலன்னா அது என்னமோ ஒரு பெரிய குறையாக இருக்கும். 1000 போட்டு ட்ரெஸ் வாங்கியிருப்போம். ஆனால் பூ வைக்கலன்னா நமக்கு அது ஒரு பெரிய குறையாக இருக்கும். அதனால் வந்து வாங்கியாச்சு. 50 கிராம் 80 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தா. கூடவே இந்த ஜெவந்தி பூ, ரோஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையுமே கட்டி எடுத்து வச்சாச்சு. நம்ம வந்து இந்த வருஷம் வெளியில தானே போகிறோம் ஈதுக்காக. அதனால நம்ம எல்லாமே ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறோம். பூவெல்லாம் கட்டி இப்போ வச்சுட்டேன் நான். அடுத்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சஹர் அன்னைக்கு எடுத்தது. அதாவது நம்ம இன்னைக்கு வந்து லாஸ்ட் நோன்பு வைக்க போகிறோம். நோன்புக்கு அதாவது சஹருக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மெஹந்தி போடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் மெஹந்தி போட்டுட்ருக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெய்ஹானா தான் போட்டு விட்டா. என்ன சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ அருமையாக போட்டு விட்டா. பிள்ளை வந்து மெஹந்தி கிளாஸ்லாம் அட்டன் பண்ணதே கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னோடய பிள்ளை வந்து இந்த அளவுக்கு மெஹந்தி போடுது, அதுவும் இப்போவே அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதுவும் எனக்கே போட்டு விடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சஹருக்கு எந்திரிச்சேன்னா அதுக்கு முன்னாடி மெஹந்தியை அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக நல்ல கலர் வந்துருச்சு. ஸோ 4 மணிக்கெலாம் நாங்கள் வந்து சஹர் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு லாஸ்ட்டு நோன்பு வைக்க போகிறோம். அன்னைக்கு சகருக்கு வந்து என்ன செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா காணாங்கழுத்தி மீன் வந்து பொரிச்சிருந்தேன். அவ்வளோதான், சிம்பிளாக வந்து செஞ்சு சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சஹர் முடிச்சாச்சு. எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நிறைய கண்டென்ட் வந்து கிடைக்குது. பட் அதை ப்ராப்பராக வீடியோ எடுக்கிறதுக்கு தான் முடியல. அதாவது நானே வந்து வேலையும் பார்த்துக்கணும், வீடியோவும் எடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி அலிப்பாயிடுது. அம்மா வேலை வேறு பார்த்துட்டு வீடியோ வேறு எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நான் வீடியோவே எடுக்க மாட்டேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது, மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி வீடியோலாம் எடுப்பேன். ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நான் அதை வீடியோ எடுக்கவே மாட்டேன். ஸோ நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் கிடச்சா நல்லா தான் இருக்கும். என்னோட பசங்களும் அவங்களுக்கும் ஆளுக்கு ஒரு வேலையாக பிஸி ஆயிடுறாங்களா. ஸோ சுத்தமாக வீடியோ எடுக்கிறதுக்கே ஆள் இல்லாமல் ஆயிடுச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறேன். இந்த முட்டை வந்து நம்ம ஈதுக்காக போகிறோம் இல்லையா, அங்கே போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 24 முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபேஸ் மாஸ்க் போடலான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதை நான் ரெடி பண்ணி ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டேன். அதையும் கொஞ்சம் கையிலையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மளிகை சாமான்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் வாங்கி எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இந்த வருஷம் பிறநாள் வந்து நம்ம வீட்டில் செய்யல, நாங்கள் ஃபேமிலியோட வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு 2-3 பேர் கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்க நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறீங்கன்ட்டு. ஆமாம், நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு தான் இந்த வருஷம் இதுக்காக போகிறேன்.
எங்களோட மெஹந்தி போட்டதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு கலர் கொடுத்துருக்குன்ட்டு பார்க்கலான்னு சொல்லி அதையும் வீடியோ எடுத்திருந்தேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 2 கையிலையும் நான் போட்டது, அந்த 2 கையிலையும் ரைஹானா போட்டது. எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் வந்து ஈதுக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது டெய்லி வேர்க்காக saree எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பூனம் saree. அதை வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன். இது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் வியர் பண்ணியிருக்க saree மாதிரியே இல்லை, ரொம்ப பழசாட்டம் இருந்துச்சு. ஏன்டா எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருக்க சாரியெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேன் இனிமே. நீங்களும் எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா நல்லா பார்த்து எடுங்க. இப்போ ரைஹானாவும் ரெடி ஆகிட்டா, நானும் ரெடி ஆகிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடி ஆகிட்டே இருந்தோம். அசர் தொழுது முடிச்சதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு, அதாவது லாஸ்ட் நோன்பு அன்னைக்கு தான் நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பாதி கொடுத்து விட்டாச்சா, பாதி நானும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், போகும்போது எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ப்ரேஸ்லைட் வந்து போட்டுகிட்டே போயிடலாம், முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன், அங்கே போய் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு டப்பா வேறு எடுத்துகிட்டு போகணும், நம்ம கையிலேயே போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஹானாவை போட சொல்லி கையிலேயே போட்டு அப்படியே கிளம்பிட்டேன். என்னோட அத்தை வந்து ரொம்ப பிடிவாதமா இந்த வருஷம் தலநோம்புக்கும் அங்கே தான் வர சொல்லிட்டா, அதே போல் ஈதுக்கும் அங்கே வர சொல்லியிருக்கிறா. உனக்கு என்னென்ன பசியாரெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறியோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நீ அங்கேயே வாங்கிட்டு வந்துரு, அதோட அமௌண்ட் வந்து நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக சொன்னதுனால தான் நான் இப்போ கிளம்புறேன். ஒரு வருஷமும் கூப்பிடுவாங்க, ஆனால் நான் போக மாட்டேன். தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுக்க தான் போவேன். இந்த வருஷம் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஏனோ எல்லா வருஷமும் ஒரு ஒரு சாக்கு சொல்லிட்டு போமாட்டேன். இந்த வருஷம் அத்தாவோட பேச்சு வந்து என்னால் தட்டவே முடியல. அதனால பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் இன்னைக்கு. இப்போ வந்து லாஸ்ட் நோன்பு அன்னைக்கு வீட்லேயே ஹேர் வாஷ் பண்ணி தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் பசியாரைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு, அசர் தொழுது முடிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது தான். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ தான் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறோம். அசர் தொழுது முடிச்சதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. நானும் ரைஹானாவும் ரெடி ஆயாச்சு. ஹாஜா கூட தான் போகிறோம். எல்லா திங்ஸும் எடுத்துக்கிட்டாச்சு. பாய், அங்கே போயிட்டு பார்க்கலாம். இப்போ அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது வர வழியில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்குது. அங்கே லாஸ்ட் டே நோன்பு அப்படிங்கிறதுனால கஞ்சி வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். ஒரு தெரு ஃபுல்லாக, ஒரு தெருவில் 2 தெரு ஃபுல்லாகவே அவ்வளோ வந்து பைக்லாம் நின்றுச்சு, அவ்வளோ பேர் நின்றாங்க. ஸோ எல்லாருமே கஞ்சி வாங்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இன்ஷால்லா இன்னுமே அடுத்த வருஷம் தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதனால கொஞ்சம் ஃபீலாகவும் இருந்துச்சு. நோன்பு வந்து முடிய போகுது, இன்னையோட லாஸ்ட் டே அப்படிங்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருந்துச்சு, இனிமேல் அடுத்த வருஷம் தானே அப்படின்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். எங்கள் ஊர் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. இடம் பத்தலன்னா நம்ம எடுத்துக்கலாம். துறையம்ல வந்து ஓடி போச்சு. 2000 போயிடுமா. பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஈதுக்காக கோழி வாங்கி வச்சிருக்கிறேன், நாட்டுக்கோழி, அதை போய் பார்க்கலாம் வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காட்டிகிட்டு இருந்தா. நாங்கள் வந்து ஈதுக்காக மட்டன் வாங்கலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அம்மா வந்து மட்டன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் வீட்டு வாசல்லே நாட்டுக்கோழி விற்க வந்துச்சான், அதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி முன்னாடி நாளே சொல்லிட்டா. வந்த உடனே கூட்டிகிட்டு போய் காட்டினா. பார்த்தேன் 5 கோழி வாங்கியிருந்தா. ஈதுக்கு ஆக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஈது அன்னைக்கு நாங்கள் ஆக்கல. அடுத்த நாள் தான் வந்து 5 கறி சோறு செஞ்சோம், அன்னைக்கு தான் ஆக்கணும். ஈது அன்னைக்கு நாங்கள் எப்போதும் போல் பிராய்லர் கோழி தான் வாங்கிக்கிட்டோம். நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு போன மளிகை சாமான்லாம் ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்து பார்த்தேன். அன்னைக்கு நைட்டு பசியாரை வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் மசால் வடை, நோன்பு திறந்து சாப்பிட்றதுக்காக தம்பி, ஒய்ஃப் எல்லாமே அம்மா எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருந்தா. நான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டலப்பம் செய்யறதுக்காக பாலை ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கிறேன் சிம்மில். அதுக்கு நடுவில் ஹாஜா கூட தானே வந்திருந்தேன். ஹாஜா வந்து பள்ளிவாசலுக்கு போகிறாரு நோன்பு திறக்க. நாங்கள் எல்லாரும் வீட்டில் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு டைம் வந்ததும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக லாஸ்ட் நோன்பு திறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நன்னாரி ஜூஸ் வந்து நான் போனதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணோம். நான் தான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் சப்பாத்தியும் நான் தான் தேய்ச்சி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தம்பி ஒய்ஃபு சப்பாத்திலாம் சுட்டு நம்ம ஹாஜாவுக்கும் பசியாரையும் வச்சு கொடுத்துட்டாங்க. நான் போயிட்டு அத்தாட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சல்லால சாப்பாடு வச்சுருக்கீங்க. ஹாஜா வந்து என்னையும் ரைஹானாவும் விடுறதுக்காக தான் இப்போ வந்திருந்தாரு. எங்கள் 2 பேரையும் விட்டுட்டு அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால திரும்பி ஊருக்கே போயிட்டாரு, காரைக்காலுக்கு. அவெல்லாம் வந்து பெருநாள் அன்னைக்கு காலையில் தான் வரதா பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரைஹானா பாருங்கள், என்னோட தம்பி பொண்ணுக்கும் ஹதா மெஹந்தி போட்டா எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள்.
அடுத்து நான் வந்து குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குலாப் ஜாமுன் வந்து ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஜீராவும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்குள்ள போட்டு ஊற வச்சிரலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு இப்போ. அடுத்து பால் காய்ச்சி வச்சாச்சு. அது நல்லா ஆறி இருந்துச்சு. இப்போ வட்டலப்பம் செஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நாங்க வந்து நெறைய பசியார வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக புதுசா எதுவும் ட்ரை பண்ணல. எப்போதும் நம்ம வந்து ஈதுக்கு என்னென்ன பண்ணுவோமோ, அது எல்லாமே செய்யலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதில ஃபர்ஸ்ட்டு வந்து குலாப் ஜாமுன் செய்யலான்னு சொல்லிட்டு அது செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து வட்டலப்பத்துக்கு ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். இத வந்து நம்ம வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பசியாரன்ட்டு அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வந்து இந்த வருஷம் எல்லா பசியாரையும் விறகடுப்புல தான் செஞ்சோம். கேஸ் வேற இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கா, அது மட்டும் இல்லாம விறகடுப்புல செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நாங்க வந்து விறகடுப்புல தான் செஞ்சோம். கொல்லையில அடுப்பு வச்சு செஞ்சோம். அதுல அது என்னமோ ஒரு ஜாலியா இருந்துச்சு விறகடுப்புல செய்யும்போது. நான், அம்மா, தம்பி, தம்பி ஒய்ஃப் 4 பேரும் தான் இதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதுல நடுவுல வந்து தம்பியும், அம்மாவும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டாக. நானும் தம்பி ஒய்ஃபும் மட்டும் தூங்கவே இல்ல. பேசிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்படியே மணி வந்து 3:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குனேன். இதோட நெக்ஸ்ட் பார்ட் இன்ஷா அல்லாஹ் அடுத்து சீக்கிரமே ஷேர் பண்றேன்.